இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். எங்கள் வீட்டில் ப்ரான்ஸ்னால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் 2-3 ப்ரான்ஸ் ரெசிபி பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம பண்ணுற ப்ரான்ஸ் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த சுவையான டிராகன் ப்ரான் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரான்ஸை மேரினேட் பண்ணலாம். நான் 1/2 கிலோ ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் நல்ல மிளகு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ப்ரான்ஸ் மைதா கார்ன்ஃப்ளவரில் நல்லா கோட் ஆகணும். இது ஒரு 15 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் வெள்ளை எண்ணெய் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் வறுக்கலாம். கலர் எதுவும் சேஞ்ச் ஆக வேண்டாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துடலாம். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் சின்னதாக கட் பண்ண பூண்டு எடுத்திருக்கேன். 1 நிமிஷம் வதக்கலாம். இது கூட சின்னதாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். இதுவும் ஒரு 1 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறம் நம்ம முன்னாடி வறுத்து வச்ச வெள்ளை எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது கூட ஒரு வெங்காயம், பாதி கேப்சிகம் ஆட் பண்ணுறேன். சின்ன கேப்சிகமாக இருந்தால் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இது ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஒரு 2-3 நிமிஷம் வதக்குனா போதும். இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனும் செலரியும் ஆட் பண்ணலாம். இந்த 2 ஆட் பண்ணாலே அந்த சைனீஸ் ஃப்ளேவர் ஸ்மெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இதில் 1/2 டீஸ்பூன் சுகர், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதில் கொஞ்சம் கேஷ்நட்ஸ் ஆட் பண்ணுறேன். கடைசியாக 1 டீஸ்பூன் நல்ல மிளகு பொடியும் ஆட் பண்ணலாம். இது ரெடி பண்ணுற டைமில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த ப்ரான்ஸும் ஃப்ரை பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். ப்ரான்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒன்றொன்னா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ப்ரான்ஸ் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது, சீக்கிரமே வெந்துடும். இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆனதும் எடுத்துடலாம். இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற ப்ரான்ஸையும் ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராக ப்ரான்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணிட்டோம். இனி இது வெங்காயம் கேப்சிகம் கூட மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரான்ஸை மேரினேட் பண்ணி வச்சுருந்த பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற மசாலா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இது நம்ம கடாயில் ஊற்றி மறுபடியும் ஒரு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கனால கிரேவி நல்லா கெட்டி ஆகிடும். இது ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 2-3 டீஸ்பூன் ஹனி ஆட் பண்ணலாம். டிராகன் ப்ரான்னு சொன்னாலே அதோட ஸ்வீட்னஸ் தான் டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக இந்த ஹனி அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சா டேஸ்டியான டிராகன் ப்ரான் ரெடி ஆகிடும். சுவையான டிராகன் ப்ரான் ரெடி ஆயிடுச்சு. நிஜமாவே இது பார்க்கும்போது மறுபடியும் சாப்பிடணும்னு தோணுது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிராகன் ப்ரானை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு என்னெல்லாம் ரெசிபிஸ் நம்ம சேனலில் ட்ரை பண்ணலான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.